வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களின் நண்பன் விஜிதரன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஒரு பிளேஸை காட்ட போகிறேன். அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் கொலம்போ சிட்டி, லோட்டஸ் டவர். இதில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த லோட்டஸ் டவரை பற்றி வடிவாக தெரியும். நிறைய பேர் போயிருப்பீங்க இந்த இடத்துக்கு. போகாதாக்கள் இருக்க மாட்டீங்க. என்னென்னு சொன்னால் கொழம்பு நீங்கள் போகிற டைமில் எல்லாம் இந்த லோட்டஸ் டவர் தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பாருங்கள் இப்படி கலர்ஃபுல்லாக, இரவேல போனால் இப்படி தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அடையாளத்துக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் ஐன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ரவுண்டாக சுற்றுறது, அதில் இருந்து பார்த்தா அந்த லண்டன் சிட்டி ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி டொரோண்டோவில் கனடாவில் சிஎன் டவர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸில் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் கட்டாயம் அதை மறக்காமல் அந்த இடத்துக்கு போவாங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் எங்களோட ஸ்ரீலங்கா கொழும்பில் இப்படி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. நான் இப்போ அந்த இடத்துல நிற்கிறேன். டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் வந்துட்டு ஸ்ரீலங்கன்ஸுக்கு 500 ருபீஸ். இதே நாங்கள் வெளிநாட்டு பாஸ்போர்ட்டில் வந்தோம்னு சொன்னால் 8000 ரூபாய்க்கிட்ட வரும் ஸ்ரீலங்கா காசுக்கு. ஸோ ஸ்ரீலங்கன் ஐடி கேட்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபாயோட வேலை முடிச்சிடும். ஸோ நான் வெளிநாட்டிலேருந்து தான் போனான். எங்கேருந்து வரேன்னு கேட்டவங்க, நான் சொன்னேன் அமெரிக்காவிலேருந்து வரேன். அப்போ 8000 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ ஸ்ரீலங்கன் சிட்டிசனுக்கு எவ்வளோ ஒன்று கேட்டேன், 500 ரூபா. அப்போ என்கிட்ட ஸ்ரீலங்கா ஐடி இருந்தது, காட்டி போட்டு 500 ரூபாய் கொடுத்து போட்டு டிக்கெட்டையும் எடுத்து போட்டு உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே தான் நிற்கிறேன். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்றது. இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் அடிக்கடி வந்தபடி, வெள்ளக்காரங்கள், சைனீஸ், நிறைய நாடுகளிலிருந்து எங்கள் நாட்டுக்கு டூரிஸ்டாக வராக்கள் இந்த இடத்தை பார்க்காமல் போக மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு மேலே இருந்து பார்க்கும்போது அந்த கொழும்பு சிட்டி, இந்த கோல்பேஸ் பீச் மேலேருந்து பார்க்கும்போது கொழும்பு சிட்டி அப்படியே தெரியும். இந்த போர்ட் சிட்டி, கோல்பேஸ் பீச், ஹார்பர் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒரு அழகான பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ஸ்ரீலங்காவுக்கு போனால் இந்த லோட்டஸ் டவர், தாமரை கோபுரம், இதை பார்க்க மறந்துடாதீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நான் இதுக்கு எப்படியும் ஒரு 10 டைம்ஸ் போயிருப்பேன். ஒவ்வொரு காலம் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். நல்ல காற்றோட்டமாக இருக்கும் மேலே இருக்கும்போது. ஸோ அதுக்காகவே நான் போனேன். இதை உங்களோடையும் நான் இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லித்தான் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். வடிவாக பாருங்கள். கொழும்புக்கு போனாலே பார்க்குற இடமெல்லாம் இந்த லோட்டஸ் டவர் எங்களுக்கு தெரியும். ஒருக்கா நாம் போயிட மாட்டோமா, அதுக்கு மேலே ஏறிட மாட்டோமா என்று ஆசை வரும். ஸோ நான் இப்போ லோட்டஸ் டவருக்கு மேலே தான் நிற்கிறேன். பாருங்கள், மேலே இருந்து பார்க்கும்போது அந்த சிட்டி எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ க்யூட்டாக இருக்கும். இந்த அழகான மோமெண்ட்டை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு போங்க. இதில் இருந்த அந்த 4 பக்கம் பார்க்கும்போது கொழும்பு அப்படியே, அந்த கொழும்பு சிட்டி அப்படியே தெரியும். எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அப்படியே பல தடவை நான் போய் அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். இந்த லோட்டஸ் டவர் வந்துட்டு உண்மையிலேயே இந்த ஸ்ரீலங்காவில் அதை கட்டியிருக்கிறாங்க. இப்படி ஒரு அடையாளம். கொழும்புன்னு சொன்னாலே இந்த லோட்டஸ் டவர் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அப்படி ஒரு அழகாக இருக்கும் பார்க்கும்போது. நைட் டைமில் போனீங்கன்னு சொன்னால் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கலராக மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ மேலே இருந்து அதை சுற்றி பார்க்கும்போது கடற்கரை, ஹார்பர், போர்ட் சிட்டி, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஸோ இதெல்லாம் வடிவாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இடங்களை சுற்றி பார்க்கலாக இருந்தீங்கன்னு சொன்னால், அழகான இடங்களை ரசிக்கிற ஆக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு மறக்காமல்
நீங்கள் போகணும், கட்டாயம் என்ஜாய் பண்ணுவீங்கள். நான் கொழும்பு போகிற டைமுக்கெல்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டு தான் போகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற ரசிக்கிற அந்த மூமெண்ட்டை வந்துட்டு மறக்க முடியாது. நல்ல காத்தோட்டமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீலங்காவே இயற்கை வளங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. சுற்றி வர பீச், ஸ்ரீலங்காவில் மலைகள், குளங்கள், ஆறுகள், எதுகளுக்கு குறை இருக்காது. த நேச்சுரல் பியூட்டி ஸ்ரீலங்கா. இந்த தாமரை கோபுரம் வந்துட்டு ஒரு அடையாளம், ஸ்ரீலங்காவோட ஒரு அடையாளம் என்று சொல்லுவாங்க. டூரிஸ்டாக வர எல்லாருமே இந்த இடத்துக்கு போய் ஒருக்கா பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ நீங்களும் எந்த நாட்டில் இருந்து நீங்கள் இந்த ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தாலும் இந்த லோட்டஸ் டவரை மட்டும் பார்க்குறதுக்கு தவறிடாதீங்க. இதை பார்க்குறதுக்கு கூட நிறைய பேர் இந்தியாவிலிருந்து வேறு வேறு நாடுகள்லேருந்தெல்லாம் இந்த லோட்டஸ் டவரை பார்க்குறதுக்காகவே ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க. ஸ்ரீலங்கா கொழும்பு சிட்டி வந்துட்டு ஒரு அழகான சிட்டி. ஒரு சின்ன சிட்டியாக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சிட்டி வந்துட்டு நாலா பக்கமும் நல்ல ஹோட்டல், ஸ்டால் பில்டிங், அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய டூரிஸ்ட் ஹோட்டல்லாம் இப்போ கட்டி கொண்டு இருக்கிறாங்க. கொழும்பு பீச்சுக்கு பக்கத்தில், கோல்பேஸ் பீச்சுக்கு பக்கத்தில் எல்லாம் கட்டி முடியுது. எல்லாமே பெரிய டூரிஸ்ட் ஹோட்டல். என்னென்னு சொன்னால் எங்களோட நாட்டுக்கு விரும்பி டூரிஸ்ட் நிறைய வருது. நாட்டு பிரச்சனைகள்னால பெருசாக டூரிஸ்ட் கொஞ்சம் காலம் வரத்து இல்லை. பட் இப்போ திரும்பி எங்களோட நாட்டுக்கு விசிட் பண்ண வழிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு எங்களோட நாடு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா நேச்சுரல் பியூட்டி, நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது எங்களோட நாட்டில். அதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. அதை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை வடிவாக எடுத்து போடுறோம் பாருங்கள். மேலே லோட்டஸ் டவர் அந்த டாப்பில் இருந்து, மேல் பகுதியில் இருந்து பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். த ஸோ பியூட்டிஃபுல். இப்போ பிளேன் வந்துட்டு டேக்கப் ஆகும்போது நீங்கள் பார்ப்பீங்களே, அப்படி ஒரு ஃபீலை நீங்கள் உணர்வீங்கள் வந்துட்டு. ஏன்னா அவ்வளோ உயரம் இந்த லோட்டஸ் டவர் வந்துட்டு, பயங்கர உயரம் வந்துட்டு. அந்த லிஃப்ட்டில் போகும்போது சும்மா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே செலுத்து கூசும் வந்துட்டு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த லிஃப்ட் வந்துட்டு போகும் வந்துட்டு. இறங்கைக்குள்ளேயும் அப்படி தான். மற்றது இந்த லோட்டஸ் டவர் உள்ளுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஷாப் இருக்குது. நீங்கள் நிறைய திங்ஸ் வாங்கலாம் உள்ளுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். வெளியில் பயங்கர ஹாட்டாக இருக்கும். நீங்கள் இந்த லோட்டஸ் டவர் உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஏசியாக இருக்கும். அதுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் இருந்து போட்டு தான் அந்த எல்லாம் சுற்றி பார்ப்பேன் நான். என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே ரொம்ப ஹாட் வெதர். வெளியில் வந்துட்டு அப்படி தானே இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது உள்ளுக்கு. அது லோட்டஸ் டவருக்கு நீங்கள் மேலே போய் பார்த்துட்டு கீழே இறங்கி திருப்பி லோட்டஸ் டவர் பின்பக்கம் இருக்குது. அதில் ஒரு ஆறு மாதிரி ஒன்று இருக்குது வந்துட்டு. அதை சுற்றி கடைகள் இருக்குது, நிறைய ஐஸ்கிரீம் கடைகள், நிறைய கடைகள் இருக்குது. அதை நீங்கள் அதில் இருந்து ஒரு 2 ஐஸ்கிரீமை வாங்கி குடிச்சு போட்டு அப்படியே நடந்து தெரியலாம். அதுக்குள்ள ஒரு ஏரியாவே இருக்குது அப்படியே நடந்து தெரிகிற மாதிரி. ஸோ நிறைய என்ஜாய் பண்ணுவீங்கள். இதுதான் இந்த நீங்கள் லோட்டஸ் டவரில் இறங்கிட்டு பின்பக்க எக்ஸிட்டால் தான் நீங்கள் போகணும். அதில் ஒரு பெரிய ஆறு மாதிரி ஒன்று இருக்குது வந்துட்டு. அதில் நிறைய கடைகள் இருக்குது. அதில் போய் இருந்து இந்த பாருங்கள் கூட மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே போய் இருந்து ஒரு ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு அந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நடந்து போகலாம். அப்படியே கிணதூரம் நடந்து போகலாம் வந்துட்டு. இதெல்லாம் போய் அப்படியே மெயின் ரோட்டில் போய் எக்ஸிட் ஆகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி கடலில் இருந்து ஒரு இதில் வருது போல் இருக்குது.
கடல் தண்ணி என்று தான் நினைக்கிறேன். அதை சுற்றி ஒரே டூரிஸ்ட் ஹோட்டல், நிறைய டால் பில்டிங் இருக்குது. ஸோ இந்த லோட்டஸ் டவர் முடிச்சாச்சு. லோட்டஸ் டவர் எல்லாம் உங்களுக்கு வழியாக காட்டியாச்சு. அதிலெல்லாம் இறங்கி இப்போ அடுத்ததாக கொழும்பு கோல்பீஸ் பீச். கோல்பீஸ் பீச் என்றாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு, இப்போயும் அது ஃபேமஸ் தான். பட் அது சுருக்கிட்டாங்க. என்னென்னு சொன்னால் அந்த போர்ட் சிட்டி சைனாக்கு அந்த லேண்டை விற்றுட்டாங்கல்ல, அந்த கடலை லேண்டை விற்றுன்னு சொல்கிறத விட கடலை விற்றுட்டாங்க. எங்களோட பீச்சையே அரைவாசியை விற்றுட்டாங்க. அதனால் அந்த கோல்பீஸ் பீச் வந்துட்டு சின்ன ஒரு இடத்தை தான் சேரும். அதில் நிறைய கடைகள் இருக்குது. ஈவினிங் டைமில் போனீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகளை கொண்டு வந்து போடுவாங்க சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு. ஸோ அதில் இருந்த அந்த கடற்கரையை ரசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்துட்டு அதில் ஒரு பெரிய பார்க் மாதிரி, அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே பெரிய பார்க் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் நிறைய பேர் ஈவினிங் டைமில் வந்து இருந்து கதைச்சி அதில் நிறைய ஃபிஷ் ஐட்டங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி விற்பாங்க. ஐஸ்கிரீம், நிறைய ஐஸ்கிரீம் வேன்கள்லாம் வந்து நிற்கும். அது ஆல்வேஸ் பயங்கர சனப்பிளக்கமான ஒரு இடமாக தான் இருக்கும் இந்த கோல்பீஸ் பீச் வந்துட்டு. நான் இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிறேன். அந்த இடத்துல நின்று அந்த கோல்பீஸ் பீச், அதை சுற்றி இருக்கிற அந்த பில்டிங், அந்த சிட்டி, இதுலேருந்து பார்த்தாலும் அந்த சிட்டியை வியூ பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், எனக்கு பின்னுக்கு இவ்வளோ டால் பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த கோல்பீஸ் பீச் வந்துட்டு எங்களோட கொழும்பில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம். கொழும்புக்கு போகிறாக்கள் லோட்டஸ் டவர் அண்ட் இந்த கோல்பீஸ் பீச் மற்றும் இந்த போர்ட் சிட்டி. இப்போ இதை முடிச்சுட்டு நான் இந்த போர்ட் சிட்டிக்கு தான் என்ட்ரு பண்ண போகிறேன். அது இப்போ தான் அதை பில்ட் பண்ணி கொண்டுருக்குறாங்க சைனா. உள்ளுக்கு போகலாம், உள்ளுக்கு போய் அந்த இடங்களை நாங்கள் பார்த்துட்டு வரலாம். அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் வந்துட்டு அந்த போர்ட் சிட்டி வந்துட்டு. நீங்களும் ஸ்ரீலங்காவுக்கு போனால் மறந்துடாமல் அந்த போர்ட் சிட்டிக்கு போங்க. அது இப்போ பில்ட் பண்ணி கொண்டுருக்குறாங்க வந்துட்டு. அது க்யூட்டாக இருக்கும் வந்துட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் நடந்து வர ஒரு ஃபீலிங் வந்துட்டு. அப்படி தான் அது செய்கிறாங்க. அதுக்குள்ளே பீச் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே போய் குளிக்கிறதுக்கு, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது அந்த போர்ட் சிட்டியில். ஸோ இந்த பில்டிங் தான் கட்டி கொண்டுருக்குறாங்க வந்துட்டு. கட்டி முடி இது ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் கட்டி முடிஞ்சால் ரொம்ப க்யூட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அந்த டென்ட் பில்டிங். இப்போ இந்த இடத்துக்கு நீங்களும் போகணும், இந்த இடத்த நீங்களும் ரசிக்கணும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸில் இந்த இடங்களும் ஒன்று தான். உலகத்தில் இன்னும் நிறைய அழகான இடங்கள் இருக்குது. எல்லா இடத்துக்கும் எல்லோரும் போகணும், எல்லா இயற்கையையும் ரசிக்கணும். நான் ஒரு ரசிகன். நான் எல்லா நாட்டுக்கும் போகிறேன், எல்லா இடங்களையும் ரசிக்கிறேன். நான் போகிற இடங்களில் இப்படி எடுத்து 4 பேர்த்துக்கு எப்படி இந்த இடத்துக்கு போகிறோம் ஒரு அழகான இடம் இருக்குது. ஸோ அதை சொன்னால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணுறப்ப நீங்களும் இந்த இடத்துக்கு போவீங்க தானே. அதனால தான் அதை எடுத்து போடுறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கள் எடுத்து அப்டேட் பண்ணால் 4 பேர் பார்த்தா மறக்காம அந்த இடங்களுக்கு போவீங்க. ஸோ அதனால் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் என்று சொல்லித்தான் சில மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸை அழகான பீச், கொழும்பு பீச் வந்துட்டு அழகான பீச், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்கும், கொழும்பு சிட்டி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்காவுக்கு நான் ட்ராவல் பண்ணுற டைமில் அடிக்கடி போகிறேன், கொழும்புக்கு போகிறேன் வந்துட்டு. போனால் மறக்காமல் இந்த லோட்டஸ் டவர் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு தான் ரிட்டன் வாழ்க்கை. அதில் போய் நின்று அந்த காற்றை சுவாசிக்கும் போது நல்ல காற்றோட்டமாக இருக்கும், நல்ல சுகமாக இருக்கும். அதனால் இந்த இடங்களுக்கு போகிறது. அடுத்ததான் நான் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் போர்ட் சிட்டியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அது இதில் இருந்து பக்கத்தில் தான். அதில் போய் அதில் ஆட்டோவிலையும் உங்களுக்கு போகலாம். நாங்கள் அதில் காரெல்லாம் நிற்கிது, அதில் ரெண்ட் பண்ணி போகலாம் வந்துட்டு. அதில் இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு
10 மினிட்ஸும் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் பெரும் வந்துட்டு உள்ளுக்கு போகிறதுக்கு. ஸோ போயிட்டு அந்த இடங்களையும் பார்த்து வடிவாக ரசித்து போட்டு வரலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுதான் போர்ட் சிட்டியோட மேப். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை கட்டி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த சிட்டி இப்படி தான் இருக்கும். எங்கள்ட இப்போ இருக்கிற கொழும்பு கூட பெரிய பிக் சிட்டி ஆயிரும். இது சைனீஸோட கண்ட்ரோல் ஏரியா வந்துட்டு. ஒரு காலத்தில் நாங்கள் இந்த போர்ட் சிட்டிக்கு என்ட்ரு ஆகும்போது விசா எடுத்து தான் போகணும். கட்டாயம் விசா எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த காலக்கொடுமையை யார்கிட்ட போய் சொல்லி அழுறது. எங்களோட நாட்டுக்குள்ளேயே விசா எடுத்து உள்ளுக்கு என்டர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமும் வெறும் போல தான் இருக்குது. இதுதான் போர்ட் சிட்டி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு தண்ணியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நிறைய என்ஜாய் பண்ணான் இந்த இடத்துல போய். இதில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் நிறைய இதெல்லாம் இருக்குது. என்ன கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும், அவ்வளவும் தான். இப்போ வெளியில் போய் நீங்கள் ஒரு தண்ணி போத்தல் வாங்குறீங்கன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு இங்கே 150 ரூபா. கொஞ்சம் விலைகள் கூட. பட் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இந்த நடந்து போகிற வழியில் அந்த போர்ட் சிட்டி எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் வந்துட்டு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் உள்ளுக்கு நடந்து போகும்போது வெளிநாட்டில் ஒரு இடத்துல நடந்து போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதை சுற்றி கடல் இதுலேருந்து பார்க்கக்குள்ள அந்த கொழும்பு சிட்டி அப்படியே தெரியும். ஸோ அப்படி எனக்குள்ள ஒரு அழகான மூமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மறந்துடாமல் இந்த போர்ட் சிட்டிக்கும் நீங்கள் போங்க. கட்டாயம் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த போர்ட் சிட்டி. இதெல்லாம் கட்டி முடிக்க இன்னும் 10 வருஷங்கள் இருக்குது. எனிவே இந்த வீடியோ டைம் எடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களின் நண்பன் விஜிதரன்.